மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஓபிஎஸோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் தன்னுடைய நலனை ஓபிஎஸ் பார்ப்பதை விட தன்னுடைய மகனுடைய நலனை தான் பார்த்து தான் திமுக அப்படிங்கிற நகர்தலுக்கு முன்னேறி போயிருக்காரு. ஒரு கட்சி தலைவரா இல்லாம ஒரு தந்தையாக அவர் அப்படி யோசிப்பது தான் சரி. ஓபிஎஸும் திமுகவில் இணைய போகிறாரா? ஓபிஎஸ் தான் தை மாசத்துல சொல்றேன்னாரு. தை மாசம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. திமுக எப்படி பார்த்தாலும் இது பிளஸ் தான். ஓபிஎஸ் திமுக வர்ற பட்சத்துல சரி, ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ மீண்டும் அவர் வந்து இந்த முதலமைச்சர் உட்கார்றதுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு. அப்படின்னா அது ஓபிஎஸோட குரல் தான், ஓபிஎஸோட வாய்ஸ் தான். ஓபிஎஸ் சொல்லாம இவர் போய் எப்படி பேசணும்? தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு எனது தொகுதி மக்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வேணாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. டிடிவி ஒருவேளை தாவக்காக போயிருந்தா ஓபிஎஸ் தாவைக்காக போயிருக்கலாம். டிடிவி அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ இப்போ இனிமே யாரை நம்பி தாவைக்காக போறது? ஓபிஎஸும் விஜய் கூட தாவேக்கால சேர்ந்திருந்தா ஓபிஎஸோட பையனுக்கு பெரிய எதிர்காலம் தாவேக்கால ஃபியூச்சர்ல இருக்குல்ல. அதுக்கு தாவேக்காக எதிர்காலம் இருக்கணும்ல. பையனுக்கு இந்த எலெக்ஷனா இருந்தா எம்எல்ஏ சீட்டும் கொடுத்து ஜெயிச்சா மினிஸ்டர் ஆக்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. விஜய் ஏன் ஓபிஎஸ் நம்பல? ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மினிமம் கேரண்டி கட்சி. அங்க போனா ஒரு எதிர்காலம் இருக்கிறது கன்ஃபார்ம். இங்க போனா எதிர்காலம் இருக்குமா இல்லையாங்கிறது கன்ஃபார்மே இல்லை. ஏன் விஜய் இன்னமும் ஆக்டிவா பொதுமக்களை போய் சந்திக்கல? ஏன் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ண தீவிரமான பிரச்சாரத்தை ஏன் மேற்கொள்ளல? 10 நாளுக்கு ஒரு வாட்டி வரது ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்க அப்படி தாவேக்காவுல விஜய் கட்சியில தளபதி நல்ல தளபதிகள் இல்ல. விஜய் அரசியலில் அனாதையா? விஜய் தனியாக போட்டி இருக்கிறார். சிங்கம் தனியாக களம் காண்கிறது அவங்க சொல்ல போறாங்க. உண்மை அதுதான் கூட. யாரும் வரல, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப விஜய் இந்த எலெக்ஷன்ல முரட்டு சிங்கிள் தான். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம் ப்ரோ. வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்த கையோட நேற்று சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு வந்திருக்காரு. அப்படின்னா தேமுதிகவை தொடர்ந்து ஓபிஎஸும் திமுகவில் இணைய போகிறாரா, அல்லது அது எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஓபிஎஸ் ஆல்ரெடி ஒரு 2 முறை சந்திச்சிருக்கிறாரு. அப்போவே ஓபிஎஸ் திமுகவில் இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் ஓபிஎஸ் தான் லைட்டாக சொல்கிறேன், தை மாதம் தொடங்கிடுச்சு, தை மாதத்துக்குள்ளே தை பிறந்தால் வழி பிறக்கும், தை மாசத்துல சொல்றேன்னாரு. தை பிறந்துருச்சு என்னன்னு கேட்டா தை மாசத்துக்கு முடியறதுக்கு நாள் இருக்கு, முடியறதுக்குள்ள சொல்றேன். அப்படி இப்படி அந்த இழுத்துட்டே இருந்தாரு. தை மாசம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. ஆமா, முடிஞ்சிருச்சு. தை மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனா அதிமுக தானே அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அடிக்கடி டெல்லி எல்லாம் போய் அமித்ஷாலாம் சந்திச்சுட்டு வந்தார்ல. இபிஎஸ் சேர்த்துக்கவே இல்லையே அவர். யதார்த்தம் அதுதான். இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வேணாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ் வர்றது நேரடியாக கட்சிக்குள்ளே வராரு. இப்போ டிடிவியை சேர்த்தது கூட கூட்டணியாக தான். அவர் அமமுகன்னு ஒரு கட்சி வச்சதாரு, கூட்டணி தான். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்றதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம், வெற்றி தோல்வியை பொறுத்தது. ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை. அமமுக டிடிவி பெரிய த்ரெட்னிங்காக இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பட் ஓபிஎஸ் வந்தால் உள்ள கட்சிக்குள்ளே வருவார். திரும்ப அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும், அவரை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். சும்மா சேர்த்துட்டு அப்படி அமைதியாக உட்கார வைக்க முடியாது. ஸோ அதனால அதுக்கெல்லாம் யோசித்து ஓபிஎஸ் வேணான்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கேட் மூடிடுச்சு, க்ளோஸ்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த 2 ஆப்ஷன், ஒன்று திமுக, அப்படி இல்லைன்னா தாவேக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது. டிடிவி ஒருவேளை தாவேக்காக போயிருந்தா ஓபிஎஸ் தாவேக்காக போயிருக்கலாம். டிடிவி அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ இப்போ இனிமே யாரை நம்பி தாவேக்காக போகிறது? அப்போ இப்போ இன்னைக்கு நடந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் சந்திப்பு கூட திமுக கூட கூட்டணி வச்சிருச்சு, சேர்ந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பின்னாடியே வராரா? அப்படி தேமுதிகவுக்கும் இவர் வந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை. இவருக்கு முதல் ஆப்ஷன் ஏடிஎம்கேல சேர்த்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம், கம்ஃபர்டபுளா இருந்தெல்லாம் நினைச்சாரு. அங்க கேட் க்ளோஸ்டு. சரி, அதை விட்டா டிடிவியே தாவைக்காக போலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும்போது, சரி நம்ம செங்கோட்டையன் போயிட்டாரு, இவங்கெல்லாம் ஒரே அணியாக தானே இருந்தாங்க, ஸோ அப்போ நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருப்பாரு. டிடிவி ஏடிஎம்கேவுக்கு போயிட்டாரு. இப்போது நம்மளை சேர்த்துக்க இபிஎஸ் ரெடியாக இல்லை. இப்போ எப்படி யாரை நம்பி நான் போகிறது? சரி, அப்படின்னா ஒரே அணியாக இருந்த டிடிவியும் ஓபிஎஸும்
இப்போ டிடிவி ஏடிஎம்கேல சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போனால் அவங்க ஒரே அணியாக இருந்தவங்களே ஆப்போசிட்டாக. எஸ், அப்படி தான் ஆகும். ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கடந்த எலெக்ஷன்களில் சேர்ந்து போட்டிட்டு இபிஎஸ் தோற்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள். இப்போ அவங்க 2 பேரும் வெவ்வேறு அணியில் போகிறாங்க. திமுகவை எப்படி பார்த்தாலும் இது ப்ளஸ் தான். ஓபிஎஸ் திமுக வர்ற பட்சத்தில் வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐயப்பன் எம்எல்ஏ தானே அவர், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ. மீண்டும் அவர் வந்து இந்த முதலமைச்சர் உட்கார்றதுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு. அப்படின்னா அது ஓபிஎஸோட குரல் தான், ஓபிஎஸோட வாய்ஸ் தான். ஓபிஎஸ் சொல்லாமல் இவர் போய் எப்படி பேச முடியும்? ஸோ வெளியே வந்து என்னோட எண்ணம் என்னவோ அதை எம்எல்ஏ சொல்லிட்டாரு, எனக்கும் அதுதான், நானும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் டாப்ல. அப்போ சேர போறீங்களா அப்படின்னா பொறுமையா இருங்க அப்படின்றாரு. ஸோ ஏதோ அவர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோன்றது மேபி திமுகவில் போய் இணையலாம், திமுகவில் இணைஞ்சிடலாமா, இல்லை நம்ம அம்மா உரிமை மீட்பு கழகத்தை ஒரு ஜஸ்ட் ஒரு கூட்டணியை சேர்த்துக்கிட்டு 2 சீட்டு வாங்கிக்கலாமா, இல்லை ஒரு 3 சீட்டு வாங்கிக்கலாமா, இல்லை 5 சீட்டோ அப்படி யோசிக்கிறாரான்னு தெரியல. மேபி அந்த கன்ஃபியூஷனாக கூட இருக்கலாம். ஆனால் நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கல, என்கிட்ட கட்சியே இல்லை அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தேன். கட்சி இல்லைன்னு சொல்லுவார், கட்சி இருக்குன்னு சொல்லுவார், அம்மா உரிமை மீட்பு கழகத்தை கட்சியாக அறிவிக்க போகிறேன்னு சொல்லுவார். இதெல்லாம் ரெண்டாவது. ஒன்றும் இப்போ கூட்டணிக்கு போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தனியாக ஒரு அமைப்பாக போய் சேர்ந்தாருன்னா நம்ம திமுக சொல்கிறது இதில் தான், என்னோட உதயசூரியன் உரிமை சின்னத்தில் போட்டிடுங்கன்னு சொன்னால் அதுக்கு போட்டிட்டு போகிறாங்க. மேபி அந்த கன்ஃபியூஷனுக்காக லேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எப்படினாலும் ஒரு கூட்டணின்னு சொல்லும்போது சில டீலிங்ஸ் இருக்குல்ல, டீலிங்ஸ்னால் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேணாம். எத்தனை சீட் எங்களுக்கு தருவீங்க, இப்போ நான் கட்சியில் சேர்ந்தா எனக்கு ஏதாச்சும் பொறுப்பு தருவீங்களா, ராஜ்யசபா சீட்டு என் பையனுக்கு தருவீங்களா இல்லை என் பையனுக்கு இப்போ இந்த எம்எல்ஏல சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஜெயிச்சார்னா அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பீங்களா, ஸோ இந்த மாதிரியான கட்சியில் பொறுப்பு கொடுப்பீங்களா என் பையனுக்கு, எனக்கு என்ன பொறுப்பு? கட்சியில் பொறுப்பு பையனுக்கு கேட்க மாட்டார். இவர் கட்சியில் இணைந்தால், இவங்க 2 பேரும் கட்சியில் இணைந்தால் இவருக்கு ஒரு பொறுப்பு, ஒரு கௌரவ பதவி ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலாம். பையனுக்கு இந்த எலெக்ஷனாக இருந்தால் எம்எல்ஏ சீட்டும் கொடுத்து ஜெயிச்சா மினிஸ்டர் ஆக்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. அப்படி அவருக்கு பொறுப்புங்கிறது அவசியம் இல்லை. அவர் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிட்டா பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட போறாங்கிறதானே. மேபி அந்த டிஸ்கஷன் எல்லாருமே தேமுதிகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அவங்க எவ்வளோ தூரம் பேரம் பேசுகிறாங்க, பேர லதா அப்படிங்கிறலாம் ஒரு கொட்டேஷன் போட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2-3 நாளாக நிறைய சேனல்ஸில் நான் பார்த்தேன். இப்போ அதே மாதிரியான ஒருவேளை அது உண்மையாக போய்யான்னு தெரியல, ஒருவேளை அதே மாதிரியான ஒரு பேரம் ஓபிஎஸ் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஓபிஎஸ் என்ன பேரம் பேசுகிறாங்க, யார் என்ன பேரம் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம யூகங்களின் அடிப்படையில் வர தகவல்கள் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். ஸோ நான் யோசித்து பார்த்தா ஓபிஎஸ் கட்சியில் இணைவதற்கு தான் வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ அவருடைய கட்சியை கொண்டு போய் சேர்த்தா கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் மோஸ்ட்லி போட்டியிட சொல்லுவாங்க. அதுக்கு பேசாமல் கட்சியில் இணைந்துடலாம். எப்படி பார்த்தாலும் அவரோட கடைசி டிக்கெட்டில் இருக்கார். பொலிட்டிக்கலி இன்னும் ஒரு ஆக்டிவான ஒரு 10 வருஷம் இருப்பாரா ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா. ஸோ அந்த இதற்கு பிறகு நம்ம பையனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு யோசிப்பார். ஸோ அதெல்லாம் யோசித்து திமுக இணைவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். அந்த விஷயங்கள் என்ன பதவி, என்ன பொறுப்பு, என்ன சீட் தருவீங்களா இல்லையாங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல, அந்த டிஸ்கஷனோட அந்த இவரோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் தன்னுடைய நலனை ஓபிஎஸ் பார்ப்பதை விட தன்னுடைய மகனுடைய நலனை தான் பார்த்து தான் திமுக அப்படிங்கிற நகர்தலுக்கு முன்னேறி போயிருக்காரு. ஒரு கட்சி தலைவராக இல்லாமல் ஒரு தந்தையாக அவர் அப்படி யோசிப்பது தான் சரி. ஒரு கட்சி தலைவர், நான் அதிமுகவில் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். ஜெயலலிதா கை காட்டிய முதலமைச்சர் நான், சும்மா வேற யாரோ எல்லாம், நான் வேறு வழியிலலாம் வரல. ஜெயலலிதாவை என்னை 3 முறை முதலமைச்சராக அமர வைத்தார்கள். ஸோ ஜெயலலிதாவுக்கு அப்புறம் கட்சியில் நான் தான் அப்படின்னு இருந்தவர் இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்தா அந்த தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் என்றைக்குமே அதிமுக அரங்க போகிறத விரும்ப மாட்டாங்க. சாதாரண லீடர்ஸ் பிரச்சனை கிடையாது, ஒரு பெரிய லீடர் இல்லையா இவர். சசிகலா இருக்கிற லீடரா, மவுஸ் போன லீடரா? அவருடைய சமூகத்தில் அவருடைய தொகுதியில் மவுஸ் இருக்க லீடர் தான். அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் மவுஸ். நான் சொல்ற தொகுதினா அவருடைய சமூகம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை? ஒரு 18 மதுரையில் ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் ஒரு 18 மாவட்டங்கள். ஆமாம், கூட குறைவர்கள்லாம் வச்சுக்கோங்களேன். நீங்க தென் மாவட்டங்களா செல்வாக்கு இருக்கா? எஸ், இருக்கும். ஆனா டிடிவி அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால செல்வாக்கு அவருக்கு தானே போகும். பாதியே பிரியும். அப்படி மொத்தம் அந்த பக்கம் போயிடுவாங்களா? டிடிவியும் பல இடங்களுக்கு போயிட்டு தானே வந்திருக்கிறாரு. அப்போ டிடிவிக்கு மட்டும் எப்படி டிடிவிக்கும் செல்வாக்கு இருக்குன்னு நம்புறீங்கல்ல? அப்போ ஓபிஎஸ்க்கு இருக்குங்கிறது. டிடிவி ஒரு கட்சியோட தலைவராக இருந்தார். அதிமுக பிரிஞ்சு போய் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவராக தானே இருந்தார். ஆமாம். அப்போ ஒட்டுமொத்த தென் மாவட்ட அந்த மண்டல தலைவர்கள்லாம் டிடிவி பக்கம் தானே அணிவகுத்து போய், அதாவது கட்சியில் இருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த கூட்டணி வெளியே வந்து எந்த காரணத்திலையும் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் சொல்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு 6 மாதம் எனக்கு ஒரு வேலை இல்லையா, என்ன நினச்சிருக்கீங்க, அவ்வளோ
கோவப்பட்டாரு, கிண்டல் பண்ணாரு. அவர் இன்னைக்கு எங்க போய் சேரும்போது அப்ப அந்த தொண்டர்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அது 6 மாசத்துக்கு முன்னாடி. அதேதான். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. தொண்டர்கள் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஆனா முழுமையா அப்படி இப்போ உங்களுக்கு 100 தொண்டர்கள் இருக்காங்கன்னா 100 தொண்டர்களுமே டிஸ்டர்ப் ஆயிட மாட்டாங்க. 50 தொண்டர்கள் டிஸ்டர்ப் ஆகும்னு வச்சுக்கோங்க. சரி, ஓபிஎஸ் சார்ந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த தொண்டர்களோ அல்லது அதிமுகவினரோ பொதுமக்களோ ஓபிஎஸ் திமுகவில் இணைவதை ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது வேற வழி இல்லை. ஓபிஎஸ்க்கு வழி இல்லை. இப்ப ஓபிஎஸ் திமுகவில் சேர்றது திமுகவுக்கு லாபமா நட்டமான? எந்த வகையிலும் நஷ்டம் இல்லை. ஓபிஎஸ் வரதுனால எந்த ஓட்டும் திமுகவுக்கு வரப்போற ஓட்டு எதுவும் குறைய போறது இல்லை. ஓபிஎஸ் வரதுனால கூட கொஞ்சம் ஓட்டு தான் கிடைக்க போகுது. அப்படி எப்படி திமுக ஓபிஎஸ்க்கு ஓட்டு வருமா? வருமே. விமர்சனம் பண்ணுவாங்க இல்லையா? பண்ணிட்டு போறாங்க. 100 பேர் 50 பேர் விமர்சனம் பண்ண போறாங்க. 50 பேர் ஓட்டு போடுவாங்கல்ல. அதான் கணக்கு. திமுகவோட கணக்கு அதுதான். ஆப்வியஸ்லி இவ்வளவு பெரிய லீடர், ஏடிஎம்கேட லீடர், முன்னாள் முதலமைச்சர் நம்ம கிட்ட வரும்போது அவருடைய தொண்டர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதிமுகவின் சமூகம் எல்லாம் தாண்டி அதிமுக தீவிர விசுவாசிகளை இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. பாதி பேர் டிஸ்டர்ப் ஆவாங்க, பாதி பேர் ஓபிஎஸ்க்காக போடுவாங்க. அது லாபம் தானே திமுக. எல்லாருமே விஜய் தான் சொன்னாங்க, இலவு காத்த கிளி மாதிரி கூட்டணிக்காக காத்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனா இது விஜய்க்கு பொருந்துவதில்லை, ஓபிஎஸ்க்கு பொருந்துருமா? ஓபிஎஸ் தன்னிடம் யாரும் வருவதற்காக காத்திருக்கல. அதிமுகவுக்காக வெயிட் பண்ணி காத்திருந்தார்ல, அதுக்காக கேட்கிறேன். அது ஒரு விஷயம் இல்லை. அவர் காத்திருந்தார். அவர் அங்கே போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். திமுகவுக்கு போன இந்த மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரியான அவப்பேர் எதுவும் வராது. தொண்டர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதிமுகவில் போனால் அவர் காம்ப்ரமைஸ்க்கு ரெடியாக இருந்தார். நம்ம கம்ஃபர்டபுளாக அமைதியாக இருந்த முன்னாடி மாதிரி எனக்கு ஒரு கௌரவமான போஸ்ட்டை கொடுத்துருங்க, நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துறேன், பையனுக்கு ஒன்று செட் பண்ணி கொடுத்துருங்க, நான் அமைதியாக இருந்துருவாங்க. அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அங்கே சேர்த்துக்கவே இல்லைன்னா அப்போ அவருக்கு என்ன பண்ணுறது? அரசியல் விட்டு ஒதுங்க முடியுமா? சரி, செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு விஜய் பின்னாடி விஜய் கூட போய் சேர்ந்தது மாதிரி ஓபிஎஸும் விஜய் கூட தாவேக்காவில் சேர்ந்துருந்தா ஓபிஎஸோட பையனுக்கு பெரிய எதிர்காலம் தாவேக்காவில் ஃபியூச்சரில் இருக்குல்ல? அதுக்கு தாவேக்காவுக்கு எதிர்காலம் இருக்கணும்ல. இந்த எலெக்ஷன்ல வரலாட்டி கூட அடுத்த எலெக்ஷன்ல வந்துருவாங்க. இந்த எலெக்ஷனுக்கே இவ்வளவுதான் செயல்பாடுன்னா அடுத்த 5 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்கும் விஜய் கிட்ட இருந்து? மக்கள் அப்படித்தானே யோசிப்பாங்க. மக்கள் யோசிக்கிற விடுங்க, அவங்க யோசிப்பாங்கல்ல. ஒரு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தாங்க, சரி எப்படி வருது, எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு, மக்கள் எப்படி வரான்னு பார்க்கும்போது ஓகே ஒரு பெரிய கிரௌடு வருது, நல்ல செல்வாக்கு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் துரதிருஷ்டவசமாக அந்த கரூர் சம்பவம் நடக்குது. அதற்கு பிறகு விஜயோட நிலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பெரிய அளவு பிஜேபி விமர்சனம் பண்ணுறதில்ல, அதிமுக விமர்சனம் பண்ணுறதில்ல, பல விஷயங்களுக்கு கருத்து சொல்கிறதில்ல, இன்னும் கட்சி ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு தெரியல. செங்கோட்டையன் சேர்ந்தார், ராஜி சம்பத் சேர்ந்தார், அவங்க ரோல் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய செயல்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. வர மவுசு குறையுதுங்கிற ஃபீல் வருது. செங்கோட்டையன் உள்ள போய் அமைதியாக இருக்காரு. அவருக்கு பின்னாடி நானும் போய் சேர்ந்து நான் அமைதியாக இருக்கவா? விஜய் ரீச் பண்ண முடியாத ஏரியாவில் இருக்கதா தகவல் வருது. நம்மளை விட அதிகமான தகவல் ஓபிஎஸ் போகும்ல. இப்படிதான் நிலை எப்படி இருக்கு, நிலைமை இப்படி தான் இருக்குங்க. சரிங்க, நிலைமை வேலைக்காக ஓபிஎஸ் விஜய் கூட கட்சியில சேரணும்னா விஜய் இந்த வாட்டி ஜெயிக்க போறாரு இல்ல, விஜய் பெரிய அளவுல தொகுதிகள் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குதுன்னா போனால் ஒரு எதிர்காலம் இருக்குது. நீங்கள் கேட்குறது கரெக்ட். அந்த ரெண்டுமே டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த வாட்டி அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்வது போல் இந்த முறை இந்த எலெக்ஷனில் விஜய் ஒரு பெரிய ஓட்டு வாங்கி அதற்கு பிறகும் விஜயோட கட்சி ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது அப்போ வேணால் அந்த முடிவு எடுக்கலாம். இன்றைக்கி எடுக்கிற ரிஸ்க்கு. ஓபிஎஸ் இப்போவே தனக்கான அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் திமுகவில் ஒரு பதவி கொடுத்தா கூட போதும், நம்ம ஓரமாக இருந்தப்போ நம்மளுடைய மகனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருந்தால் போதும், ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு எம்பி பதவியோ கிடைச்சா போதுங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்திருக்காருங்கிறீங்க. அதே எண்ணத்தோட தாவைக்கால நமக்கு ஒரு பதவி கிடைச்சா போதும், விஜய் கூட தன்னுடைய மகன் இருந்தால் அரசியலில் ஃபியூச்சரில் ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கோ அடுத்த தேர்தலில் அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கோ தன்னுடைய மகனுடைய எதிர்காலம் விஜய் பார்த்துப்பாரு அப்படின்னு விஜயை ஏன் ஓபிஎஸ் நம்பலை? ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மினிமம் கேரண்டி கட்சி. அவங்க ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்பாங்க இல்லை எதிர்கட்சியாக இருப்பாங்க. அங்கே போனால் எதிர்காலம் இருக்குது, அரசியலில் செயல்பட முடியும், செயல்படுவாங்க, கூட குறைவு இருக்கலாம், ஓகேவா? உறுதியாக அங்கே மினிமம் கேரண்டி இருக்குது. அங்கே போனால் ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம். இங்கே போனால் எதிர்காலம் இருக்குமா இல்லையாங்கிறது கன்ஃபார்மே இல்லை. இப்போ இதே தான் டிடிவி தினகரனும் விஜய் மீது தாவேகா மீது இதே பார்வை தானா? தேமுதிகவுக்கு இதே பார்வை தானா தாவேகா மீது? தேமுதிகவுக்கு ஆப்ஷன்லேயே விஜய் கிடையாது. சொன்னாங்களே காங்கிரஸ் வந்துருச்சுன்னா பின்னாடி தேமுதிக வந்துடும், ராமதாஸ் தலைமையான பாமக வந்துடும் சொன்னாங்க. தேமுதிக சொல்லியே, அவங்க சொல்லலை, ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதற்கெல்லாம் அப்படி யோசிப்பதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும். தேமுதிக டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ரெண்டு கூட்டணியில் ஒரு கூட்டணி தான் அவங்களோட சாய்ஸாக இருந்திருக்கும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ தேமுதிகவுக்கு விஜய் ஆப்ஷனே கிடையாது. விஜய்க்கு ஆப்ஷனாக நீங்கள் சொல்கிற மாதிரி டிடிவி விஜய் ஆப்ஷனாக வச்சவங்க டிடிவி ஒரு ஆப்ஷனாக வச்சாரு, ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்துருப்பாங்க.
ஸோ டிடிவி அந்த பக்கம் போயிட்டாரு, விஜயோட செயல்பாடும் பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு எலெக்ஷனில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருங்கிறதே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு நம்ம திமுக பக்கம் போகிறது தான் சேஃப் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரன் தாவேக்காவில் சேராமல் விஜயை கலட்டி விட்டது அந்த ஒரு காரணம் தான் அடுத்தடுத்து விஜய்க்கான அந்த கூட்டணி கதவு திறந்து இருந்துச்சு, அது மூடப்பட்டதற்கு ஒரு உண்மைதான். ஏன்னா செங்கோட்டையன் போனதும் அதற்கு பிறகு இமீடியட்டாக டிடிவி போய் சேர்ந்துருந்தாருன்னா அது வேற மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். பின்னாடி ஓபிஎஸும் போகிறது ஒரு சான்சஸ் இருந்திருக்கும். இந்த கூட்டணி ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கும்போது பாமக யோசிச்சிருப்பாங்க. பாமக யோசிக்கலனால் பாமக ஒருத்தர் அன்புமணி அந்த பக்கம் சொல்லிட்டா ராமதாஸ் யோசிப்பார். இப்போ யாருமே யோசிக்க முடியாமல் போயிடுச்சுல்ல. அதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டிடிவி அந்த பக்கம் உறுதிப்படுத்தினதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் யோசிச்ச மாதிரி டிடிவி தினகரன் அன்னைக்கே யோசிச்சிட்டாரா, அல்லது தன்னுடைய ஒரே அணியாக இருந்த செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்ததுனால அவருக்கு சரியான மதிப்பு அவர் கொடுக்கப்படல, விஜயை சந்திக்கவே செங்கோட்டையனை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க மாதிரியான பேரில் பேசப்பட்டுச்சுல, இந்த சூழல் காரணங்கள்லாம் கருதி தான் டிடிவி தினகரன் தாவேக்காவில் சேரடையும். விஜய செங்கோட்டையன் சந்திக்கவே மாட்டாரு. இல்ல, ஒரு தடவை தான் சந்திச்சிருக்காரு, 2 தடவை தான் சந்திச்சிருக்காரு. பொதுவா இயல்பா சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க செங்கோட்டையன். இல்ல, செங்கோட்டையன் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் ரொம்ப ஈஸியா விஜயை பார்க்க முடியுது, பேச முடியுது, தகவல்களை சொல்ல முடியாத அளவுக்கு தான் செங்கோட்டையன் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் வச்சிருக்காங்க. அது இல்ல விஷயம். நம்மளை மரியாதையாக வைத்திருக்கிறார்களா, தலைவர்கிட்ட பேசவே வேணாங்க, கட்சி ஆக்டிவா இருந்தா போதும். திமுக இருக்க எல்லாரும் முக ஸ்டாலின் அவங்கள்ட்ட பேசிட்டா இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தான் எடப்பாடிகிட்ட பேசிட்டு இருக்காங்களா? கட்சி ஆக்டிவாக இருக்கணும், தலைமை சொல்லணும், தகவல் வந்தால் போதும். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், ஜெகத் ரட்சகன் பாண்டிச்சேரியில் உட்காந்து பேசுறாரு. யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதெல்லாம் தலைவர் சொல்லுவாரு. நான் ஒரு அனுமாருங்க, நான் அனுமார் மாதிரி ஒரு தொண்டன் தான். நம்ம எவ்வளோ பெரிய லீடர் அவர், ஜெகத் ரட்சகன். ஸ்டாலினோட செட் அவர். ஆமா, அதுதான் தலைமை என்ன, தலைமை கரெக்டாக சொல்லணும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் பிரச்சனை. மற்றபடி சந்திக்கிறது இல்லை விஷயம். ஸோ தலைமை சிறப்பாக செயல்படு, ரொம்ப வீரியமாக செயல்படுறாங்க, மக்களை சந்திக்கிறாரு, களத்தில் நிற்கிறாரு, போராடுறாரு, மக்களுக்காக பேசுறாரு, ரெகுலராக ஆக்டிவாக இருக்கிறாரு. அடுத்த கட்ட தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ ஒரு 10 முகங்களே விஜய்க்கு பிறகு ஒரு 10-15 முகங்கள் தாவேக்கால உருவாயிடுச்சு அப்படின்னா நோ டவுட்ஸ், நோ வரிஸ், தைரியமாக போகலாம். ஆனா விஜய் யாருமே சந்திக்க மறுக்கிறாரு. ஆதோஜனா புஷி ஆனந்தை மட்டும் தான் சந்திக்கிறாரு, செங்கோட்டையர் சந்திக்கிறதுல, நாஞ்சில் சம்பத்தை சந்திக்கிறதுல, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா இருக்குல்ல. இப்படியான விஷயங்கள் தானே வெளியில பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப இது உண்மைன்னு நம்பிட மாட்டாங்களா? அவர் புஷி ஆனந்தை சந்திச்சா என்ன, ஆதவ சந்திச்சா என்ன, சந்திக்கலாம், நமக்கு என்ன, அவங்க தடுக்கிறாங்க, மக்களை சந்திக்க சொல்லுங்க. செங்கோட்டையன் வெளியில புலம்புறாரு அப்படிலாம் சொல்றாங்க. அது அவங்களோட உட்கட்சி மேட்டர், அது நமக்கு தேவையில்லை. இல்ல, டிடிவி தினகரன் விஜய் கூட போகாததுக்கு செங்கோட்டையனுடைய புலம்பலும் ஒரு காரணமா? எப்படி இருந்தாலும் அது அவங்க பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு கட்சி தலைவரா மக்களை சந்திக்கணுங்கிறத நம்ம மேட்டர். நீங்க உங்க உட்கட்சி தலைவர்களை சந்திச்சா என்ன, சந்திக்கலன்னா எனக்கு என்ன? கூட்டணிக்கு நீங்க யாரும் வராம போயிட்டாங்களா? அப்ப விஜயோட இந்த செயல்பாடு, விஜயோட இந்த பிஹேவியர்ஸ் தான் ஒரு காரணமா இருக்குமோ? இல்ல, நான் அதை சொல்லல, அதான் சொன்னேன். அவர்களை சந்திக்காதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன், சிஎம் அவர்கள் எல்லாரையும் சந்திச்சா இருக்கிறாரு. மக்களை சந்திக்காதான் பிரச்சனை. இங்க அடுத்த கட்ட தலைவர் அவர் சந்திச்சாருன்னா சந்திக்கலாம், மக்களை சந்திக்கிறார், மக்கள் சப்போர்ட்டா இருக்காங்கன்னா இவங்களுக்கு என்ன டவுட்? சந்தோஷமா போய் சேரலாமே. ஸோ உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர் மக்களை சந்திக்கணுங்கிறது தான். மற்றபடி அவங்கள சந்திக்காதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன விஜய் எப்படி இருக்காரு? விஜய் நம்மகிட்ட எல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ் இல்லை, பட் ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு, செயல்படுறாரு, அது போதுமே நமக்கு அப்படின்னா போயிட போகிறாங்க. நான் சும்மா கட்சி தலைவர் போய், கூட்டணி கட்சி தலைவர் போய் சந்திச்சு என்ன பண்ண போகிறேன்? இல்லை கட்சி தலைவர் போய் சந்திச்சு என்ன பண்ண போகிறேன்? தேவையில்லை. அவர் மக்களை சந்திக்கிறாரு. நான் அந்த மக்களை அவர் ரெகுலராக சந்திச்சா இவங்கெல்லாம் தனியாக போய் சந்திக்க வேண்டியதில்லை. அந்த சந்திப்போட இவங்களாம் சேர்ந்தானே போகிறாங்க. மக்களை சந்திக்காதனால வர்ற கேப் தான் இது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன பதிலேருந்து தான் நான் கேள்வியாக கேட்குறேன். எலெக்ஷன் இன்னும் ஒரு சில நாளில் எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எலெக்ஷன் இந்த வந்துருச்சு, ஏன் விஜய் இன்னமும் ஆக்டிவாக பொதுமக்களை போய் சந்திக்கலை? ஏன் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ண தீவிரமான பிரச்சாரத்தை ஏன் மேற்கொள்ளலை? இல்லை, இப்போ தான் நம்ம வெகு சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. 23ஆம் தேதி திரும்ப ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்று நடத்துகிறாரு. இனிமேல் கொஞ்சம் வழக்கமாக மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார். இப்போ டப்புன்னு ஒரு 10 நாளில் எடுத்த சந்திப்பு நடக்குது. இல்லை, 10 நாளுங்கிற ரொம்ப பெரிய கேப்ல. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் விஜய் பற்றி? நாங்கள் 10 நாளுக்கு ஒரு வாட்டி வரதே ரொம்ப அற்புதமான விஷயங்க. நீங்கள் அப்படி அப்படித்தான் நீங்கள் விஜயை கணிக்க வேண்டியதாக இருக்கு. அருண்ராஜா சொன்ன மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கா? அப்படிதான் நம்ம கணிக்கணும். பரவாயில்லங்க, மாதம் ஒரு வாட்டி சந்திச்சிருந்தாரு, இப்போ 10 நாளைக்கு ஒரு வாட்டி சந்திக்கிற மாதிரி முன்னேறிட்டாருன்னு தான் சொல்ல வேண்டியது. மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? எலெக்ஷனுக்கே நீங்க 10 நாளைக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு இல்ல நீங்க அப்படி பண்ண வேணாம். நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டா வெளியே வர மாட்டீங்களே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? முதலமைச்சர் அப்புறம் நீங்க வெளியே வரலனாலும் பரவாயில்ல, வேலை நடந்தா போதும். அதெல்லாம் விஷயம். முதலமைச்சர் ஆன அப்புறம் விஷயமே பிரச்சனை இல்லைங்க. முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணமும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு எதிரான நம்ம ஆளுகிற மாநிலத்துக்கு எதிரான வேலைகளை செய்யக்கூடாது, நல்லாட்சி இங்கே நடக்க வேண்டுங்கிற எண்ணம் இருந்தால் போதும், நல்லாட்சி நடக்கும். அது பாட்டு நடக்கும். அந்த சிஸ்டம் இயங்கும்.
ஓகேவா? அது இல்லை ப்ராப்ளம். விஜய் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதுதான் அவருக்கு ப்ளஸ்ஸு. இன்றைக்கி அவருக்கு ப்ராப்ளம் அதுதான். ஒன்று, அவர் வெளியே போனால் வரக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய துக்கமான நிகழ்வு, அதிலிருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு எடுத்த நீண்ட காலம், அதுக்கு பிறகு இப்போ வந்த சந்திப்பிலே ஒரு இளைஞர், வடமாநில இளைஞர் இறந்து போனார். ஸோ இதெல்லாமே அவங்களை ஏதோ ஒரு வகையில் பின்தங்க வைக்குது, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக இருக்குது. ஒரு கட்சி ஒரு ஆக்டிவாக செயல்படுவதற்கான நல்ல டீம் இல்லை. ஒரு நல்ல தலைவன் சூப்பராக இயங்குன்னா அவருக்கு ஒரு நல்ல டீம் இருக்கணும். தளபதி இல்லை கட்சியில், விஜய் கட்சியில் தளபதியா இல்லை. நல்ல தளபதிகள் இல்லை. நல்ல தளபதிகள் தலைவனை இயங்க வைப்பாங்க, நல்ல தலைவன் தளபதிகளை இயங்க வைப்பார். ஸோ ரெண்டும் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருந்தால் கூட அந்த ஸ்டார்ட் அப், அந்த ஃபஸ்ட்டு பைலட் பேட்ச் இருக்குல்ல, அந்த பைலட் பேட்ச் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல பைலட் பேட்ச் அமைஞ்சால் தான் உங்களால் உங்கள் சேனலே டெவலப் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அங்கே சில அது ப்ராப்பராக விஜய் எதிர்பார்த்த மாதிரி நிகழலையா, அல்லது இந்த டீமுக்கு எதிர்பார்த்த மாதிரி விஜய் இல்லையா என்னன்னு தெரியல. வைஸ் வர்சாவாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் பிரச்சனை. பட் இனி அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த 10 நாளைக்கு ஒரு இனிமே பிரச்சனை. எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை போய் தானே ஆகணும். ஸோ அங்கங்கே சந்திப்பார். ஸோ இனி ரெகுலராக அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஓகே. ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஆருடம் மாதிரி ஒரு அரசியல் விமர்சகராக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி.